பார்த்து இருக்கிறது தற்காலிகம், டெம்பரவரி. இப்போ கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம், இப்போ கொஞ்சம் கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கலாம், இப்போ கொஞ்சம் இஎம்ஐயில் மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்கலாம், இப்போ எப்படி வெளியே வரதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னு கொஞ்சம் அப்படியே அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்னு பத்தலையே, குடும்பத்தை நடத்த பத்தலையே, 2 பிள்ளைக்கு காய்ச்சட்டை வாங்க பத்தலையே, சட்ட துணிமணி வாங்க பத்தலையே, வீடு கட்டுறதுக்கு பத்தலையே, வாசல் நடத்து பத்தலையே, கல்யாணம் பண்ணுறதுக்கு பத்தலையே, பிள்ளைக்கு பத்தலையே, படிப்புக்கு பத்தலையே, இப்போ பத்தாத மாதிரி இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்குதே, இது இருக்குது பாருங்கள், இதை நம்பாதீங்க. இது இல்லை கர்த்தர் உங்களுக்கு வச்சது. இதை விட மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். கர்த்தர் இதை விட மகிமையான காரியங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேறாதிருக்குமோ. அதான் அவர் சொல்லிட்டாருன்னா செய்வார். அவர் இதை விட மகிமையான வச்சிருக்காருன்னா அதை தான் நம்ம தேட வேண்டியிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பிதாவினுடைய வலது பார்சத்தை விட்டிருக்கும் மேலானவைகளை நாடுங்கள்.